இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதை இருக்க விடாது, தொடர்ந்து அடித்துக் கொண்டே அதை என்ன பண்ணும், இயக்கி கொண்டிருக்கும் என்று சொல்வது போல, நம்ம செவனேன்னு ஓரமா ஒதுங்கி இருந்தாலும் நமக்கு வீட்டு வரைக்கும் ஆள் அனுப்பி நீ ஏன் சும்மா இருக்க, உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன்னு பைபிள் சொன்ன மாதிரி நீ பேசு மகனே பேசுன்னு சொல்லி என்ன பண்றாங்க. தற்பொழுது ஏதோ விபத்தில் வந்திருக்கின்ற தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல நிர்வாகம் நம்மை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறது. இனிமே வேற ஆடி மாசம், ஆடி காத்து அம்மியே தூக்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. சோ என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாம் வலைதளத்திலிருந்து சற்று ஒதுங்கி ஓய்ந்திருந்தாலும் இவர்கள் விட மாட்டேன்றாங்க, திரும்ப திரும்ப வர வைக்கிறாங்க. அதற்கான விளைவுகளை அவர்கள் என்ன பண்ணுவார்கள், கண்டிப்பாக எதிர்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்றே நான் நம்புகிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்று என்னை தூண்டி கொண்டிருக்கின்ற, என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயமாக நான் ஓய்வெடுக்க நினைத்தாலும் நீங்கள் இல்லை, வாருங்கள், உங்கள் குரலை ஓங்கி ஒளியுங்கள் என்று என்னை வலைதளத்துக்கு இழுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பழிவாங்கும் படலம் எனது வீட்டின் சுவர் வரைக்கும் வந்துவிட்டது. நிச்சயமாக அதற்கான விளைவுகளை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல லய செயலர் திரு நீகர் பிரின்ஸ்கிரிப்ஷன் அவர்கள் தொடுத்திருந்த வழக்கானது உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் அவர்கள் முன்னால வந்துச்சு. அந்த 2 பேர் கொண்ட அமர்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கை அவர்களிடம் இருந்து என்ன பண்ணிருக்காங்க, தள்ளுபடி செய்தார்கள் சொன்னேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல தற்போது நிர்வாகத்தில் இருக்க ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொன்னேன். 2மே உண்மைதான். ஆனால் நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி வரல, தற்பொழுது வந்து விட்டது. அந்த ஆர்டர் காப்பியோட விபரம் என்ன அப்படின்னா, நாங்க இதை விசாரிக்கல, நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணீங்க, சிங்கிள் பெஞ்ச் நீதிபதி என்ன பண்ணுங்க, விசாரிங்க. விசாரித்து அதுல இருக்க உண்மை தன்மைகள், வாதங்கள், பிரதிவாதங்கள் எல்லாம் கேட்டு என்ன பண்ணுங்க, முடிவெடுங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீதிபதி நடத்திய அந்த தேர்தலுக்கு தடை இல்லை. தடையை வந்து விளக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால என்ன பண்ணுங்க, நீங்க கீழே போய் பாத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கானது முற்று பெறவில்லை. ஆனாலும் என்னை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஒருவரால் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிர்வாகத்துக்கு ஆபத்து வராது. அவர்கள் வரவும் விட மாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நிர்வாகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நிர்வாகத்தில் இருக்க எடுத்த பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க. கேட்டான்னு சொல்லுவாங்க, மக்கள் வந்து எங்களை ஆதரிச்சு வந்திருக்காங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்கள் பணத்தை செலவு பண்ணு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கை காசு எடுத்து செலவு பண்ணுவாங்க. அந்த வழக்கானது வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஆட்சியில் இருக்கின்ற நிர்வாகத்துக்கு பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கொண்டு வராது என்பதே எனது கணிப்பு. தற்போது ஆட்சியில் இருக்கும் எஸ்டிகே நிர்வாகம் கட்டுப்பாடு அற்ற ஒரு காளை மாட்டை போல, அது போல பாத்தீங்கன்னா கடிவாளம் இல்லாத குதிரையை போல வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. அவர்களை எதிர்த்து கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற நினைப்புல வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் வைப்பது மட்டும்தான் சட்டம், தாங்கள் செய்வது மட்டும்தான் நியாயம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அங்க வந்து எதிர்கட்சி வந்து என்ன நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இவர்கள் நேரம் என்னமோ தெரியல, எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய அணி வந்து வரவே இல்லை. அவங்க நின்னாங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் வாங்கினால வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அக்கிரம ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கிறது. லய செயலர் என்று சொல்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திருமண்டலத்துக்கும் அவர் தான் தலை. ஆனா அவர் கண்ணு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்குள்ள அடிப்படை நடக்குது, ஒரு சேப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை நடக்குது. அதை தடுப்பதற்கு கூட திறனற்ற ஒரு மனிதராக இருக்கிறார். அதாவது தன்னை காப்பாத்திக்கிட்டா போதும், திருச்சபை எப்படி போனா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, திருமண்டல மக்கள் எப்படி போனா அதை பற்றி கவலை இல்லைங்கிற ஒரு நிலைமையில இருக்காரு. சொல்ல போனால் வயது காரணமாக வந்து பாத்தீங்கன்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். முகலாய மன்னர்கள்லாம் கடைசி காலத்துல இந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அவரை காட்டி காட்டி என்ன பண்ணுவாங்களாம், அதிகாரத்தையும் ஆட்சியும் செய்வாங்களாம். அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது தூத்துக்குடி ஆசிரியத்தில் இருக்கின்ற வயதான அந்த நபர் என்ன பண்றாரு, ஒரு பொம்மை போல இருந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அநியாயம் செய்ய முடியுமோ, அக்கிரமம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் பாத்தீங்கன்னா இப்பொழுது அதிகமாக மாற்றத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய வாயிலும் இப்பொழுது உச்சரிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கான ஒரு சரியான உரிய நேரத்தை தான் ஆண்டவர் இப்பொழுது நமக்கு தந்திருக்கிறார். இந்த பேராயர் தேர்தல் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை எப்படியும் நடந்துவிடும் என்றே நான் நம்புகிறேன். காரணம் இந்த 29ஆம் தேதி வருகின்ற அந்த சினாடு கேஸும் ஆர்கியூமெண்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இன்னும் தள்ளி போக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களே, டிசி பெருமக்களே, ஆயர் பெருமக்களே,
திருமண்டலத்தை கடிவாளம் போட்டு சரியாக நடத்துகின்ற ஒரு தலைமை. திருமண்டலங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்னதான் லேசையில இருந்தாலும் என்னதான் நிர்வாகம் இருந்தாலும் அதன் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தான். அந்த பேராயர் சிறப்பானவராக இருக்கும் பொழுது அவருக்கு கீழ் இருக்கின்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எனவே பேராயர் தேர்தலுக்கு இப்பொழுதே தயாராகுங்கள். இந்த பேராயர் தேர்தலையும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன், அணிகளை சார்ந்து நிற்கிறவர்களை தயவு செய்து இந்த முறை அவாய்ட் பண்றேங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அணிகளுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. ஆயர் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால், பேராயர் என்பவர் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அனைத்து ஆயர்களின் ஆசியோடு அனைத்து ஆயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரனாக ஒரு நல்ல தொண்டனாக இருக்க வேண்டியவர் தான் இங்க வரணும். ஆனால் இவர்கள் வந்து அணியின் சார்பாக சிலரை நிப்பாட்டி தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியாட்களை போல, தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவலாளி போல தங்களோட அதிகாரத்தை இன்னும் நீட்சி செய்வதற்காக அவர்களை பயன்படுத்துவதற்கு இப்பொழுதே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா செயலிழக்க செய்வதற்காக எல்லா பிரயாசங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து இந்த தேர்தலை அணி சார்பாக யாரும் அணுக வேண்டாம். பேராயர் தேர்வு என்பது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சார்பாக மட்டுமே நீங்கள் அணுக வேண்டும். அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அணி சார்பு இல்லாத மனிதர்கள் வேண்டும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் முன் வந்து விட்டார். இதோ நான் வருகிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் என்று வந்திருக்கிறார். நமது மனோகர் ஐயாவுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதரவு. அணி சார்பு இல்லாமல் அனைவரும் ஐயாவை நன்கு ஆதரிக்கிறார்கள். ஏன்னா வந்து ஐயாவுடைய சர்வீஸும் அளப்பரியது. அவர் பணியாற்றிய எல்லா சேகரங்களிலும் சிறந்த மனிதர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். தவறை தட்டி கேட்பதற்கு எப்பொழுதும் தயங்காத ஒரு நபர். அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆயர் தான், அதனால வந்து ஆன்மீகத்தை மட்டும்தான் பார்ப்பேன் என்பதை தவிர்த்து விட்டு தன்னால் முடிந்த எல்லா நன்மைகளையும் ஆலயங்களுக்கு மட்டுமல்ல அதை தாண்டியும் செய்திருக்கிறார். அதுதான் பாத்தீங்கன்னா அந்த ரஃபேல் மருத்துவமனை சாயர்புரத்துல அடையாளமாக நிற்கிறது. நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெயர் பெற்று விளங்குகிறது. அந்த ஆயரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒளிவிளக்க செய்திருக்கிறார்கள் தற்போது இருக்கிற ஆட்சியாளர்கள். அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடுமையான மனநிலை கொண்ட மனிதர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருப்பாங்க, அந்த சைட்ல 20 பேர் இருப்பாங்க தீவிர விசுவாசிகளாக. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது, தங்கள் சொல்றவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, தங்கள் சொல்றவங்களுக்கு என்ன பண்றாங்க டிரான்ஸ்பர் போடுறாங்கிற காரணத்துக்காக அடிமைகளாக இருக்கிறார்கள். இவர்களை தாண்டி கிட்டத்தட்ட பார்த்தா 400 பேர் இங்க இருக்கீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான மனிதர்கள். உங்களுக்கு தெரியும் யாரை சென்று அணுக முடியும், யாரிடம் சென்று நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று தெரியும். நிச்சயமாக கடந்த பேராயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையை போல ஒரு கூண்டுக்கிளியை போல பயன்படுத்தியவர்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஆதாயம் தருகின்ற ஆயரை பேராயராக ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரிய ஒரு ஆபத்திலிருந்து இந்த திருமண்டலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைத்து திருமண்டல பெருமன்ற மக்களும் ஆயர் பெருமக்களும் தற்பொழுதே முடிவெடுங்கள். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், டிஎஸ்எஃப் நிர்வாகம் அவர்களுக்கு சரியான ஆதரவு இருக்குமா என்று தெரியவில்லை. எனவே பேராயர் தேர்தலில் அவர்கள் ஆயரை நிப்பாட்டி இன்னும் பின்னோக்கி செல்கின்ற அளவுக்கு தங்களுடைய அணியை கொண்டு செல்வதை விட பொது வேட்பாளராக இருக்கின்ற நமது திரு மனோகர் ஆயர் அவர்களை ஆதரிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே செக்ரட்டரி எலெக்ஷன்ல சொன்னேன், நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த எலெக்ஷன்ல நிற்க வேண்டாம், பாய்காட் பண்ணிட்டு கூட போயிருங்க. அப்படின்னா என்ன பண்ணுவோம், நாங்க தோக்கல, நாங்க வந்து பங்கெடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போலாம். ஆனால் நீங்கள் நின்று உங்களுடைய அந்த பலத்தை வந்து காட்டி விட்டீர்கள். எனவே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தலிலும் எதிரொலிக்கும். கீழே இருக்கவங்க நல்லா இருக்காங்க, அந்த இரண்டாம் கட்ட தலைவர் வந்து சரியில்லை. நான் இப்பவும் சொல்றேன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இங்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நடுநிலையான ஒரு பேராயர் தேவை. அவர் நிச்சயமாக என்னை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது கட்டாரிமங்கலத்துக்கு கட்டாயமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்ற ஐயா மனோகர் அவர்கள் தான். மாற்றம் தேடி வருகிற மனிதர்கள் அனைவரும் ஐயா மனோகர் அவர்களை ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். மனோகர் ஐயா மட்டும் இல்ல, இன்னும் தனியாக களம் காணுகின்ற ஆயர்கள் பேராயர் தேர்தலுக்கு நீங்கள் எழுந்து வாருங்கள். இது நமது திருமண்டலம். உங்களுக்கு 50 வயது கடந்திருந்தால், நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 55 சொன்னேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அதை பார்த்தேன் 50 வயது கடந்திருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. எனவே 50 வயது கடந்த 62 வயது நிறைவு பெறாத ஆயர் பெருமக்கள் தயவு செய்து நீங்கள் வாருங்கள். காலம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அணியினருக்கு அடிமையாக இருப்பதோட பாத்தீங்கன்னா ஒரு அழகான பாடல் கூட சொல்லுது, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்குன்னு சொல்லி. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல அதையும் தாண்டி மகாதேவனுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். எனவே தயவு செய்து 24ஆம் தேதி கடைசி நாள். எனவே அதற்கு முன்பாக தனியாக களம் காணுகின்ற குறைந்தபட்சம் 4 ஆயர்களாவது பாருங்க. ஏன்னா நீங்க 4 பேர் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா
அனைத்து திருமண்டல பெருமண்டல மக்களும் ஆயர் பெருமக்களும் மாற்றத்தை தேடி தங்களுடைய மனதை தற்பொழுதே பாத்தீங்கன்னா அலை பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தான் வாய்ப்பு அளிப்பாங்க. இந்த தடவை சரித்திர சாதனையாக அணிகள் சார்பாக, குறிப்பாக ஆட்சியாளர்கள் சார்பாக நிற்கின்ற 4 ஆயர்களும் பாத்தீங்கன்னா அந்த பேனல்ல வரமாட்டாங்க. நிச்சயமாக நான் ரொம்ப தெளிவா நான் பாத்தீங்கன்னா வெறுமனே பேசல. இங்க இருக்கின்ற கள நிர்வாகம் பாத்தீங்கன்னா நான் அவ்வப்போது எனக்கு தகவல் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா 40 பேர் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு தான் அப்படி கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க சொல்லிட்டு இவர்கள் மனப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கிடையாது. ஆசிரியர்களுக்கு தெரியும். அப்போது அவர்கள் ஓட்டு அளிக்கும் பொழுது ஒன்றே மட்டும்தான் அவங்களுடைய மனதில் நம்ம விதித்திருந்தோம், ஆன்டி டிஎஸ்எஃப். இந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்ன பண்ணணும், நீங்க வாக்களின்னு சொல்லியிருந்தோம். அப்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, அவர்கள் வரக்கூடாது என்று வாக்களித்தார்கள். அதை நீங்கள் இன்னும் உங்கள் மனதில் நிறுத்தவில்லை. இந்த பேராயர் தேர்தலில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கிறவர்கள், மற்றவர்களுடைய மனநிலையை அறிந்து அதன்படி செயல்படுகிறவர்கள், உங்களுக்கு அதற்கான ஒரு தெளிவான பாடத்தை புகட்டுவார்கள். என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணி பாத்தீங்கன்னா அறப்பணி. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அமைதியோடு, ஒரு சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோட வேலை பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கீங்க. நீங்க நல்லாவே தெரியும். அண்ணனுக்கு ஏத்து என்ன பண்ணுவாரு, அண்ணன் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு, நமக்கு பணி தண்டனை கொடுப்பாரு. இதுவில்லைங்க. மரியாதை என்பது பாத்தீங்கன்னா உண்மையிலே மனதார இந்த நிர்வாகம் நமக்கு என்ன பண்ணும், துணையாக நிற்கும். நமக்கு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஆதரவாக இருப்பார்கள் என்ற ஒரு நினைப்புலதான் என்ன பண்ணும் வேலை செய்யணும். அதுதான் உண்மையான ஒரு ஆதரவு நிலை. ஆனா பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இப்பொழுது பயந்த நிலைமையில இருக்காங்க. நிச்சயமாக பேராயர் தேர்தலில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எந்த கதவுகளும் உங்களுக்கு தாழ்பால் இடாது. தனியாக களம் காணுகின்ற ஆயர் ஒருவர் பேராயராக வருவார் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு வழிவாசல்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ள ஆசிரியர் பெருமக்கள் தற்பொழுதே நீங்கள் தயார் நிலையில் இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே நான் பலமுறை சொன்னது போல இந்த திருமண்டலங்கள் தியாகத்தால, மிஷினரிகளால், நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருப்பது பாத்தீங்கன்னா தற்காலிகமான இந்த திருமண்டலத்தை சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அது பாத்தீங்கன்னா பேராயர்களுடைய பதவி மிக முக்கியமானது. அனைத்து அதிகாரங்களும் அங்குதான் குவிந்திருக்கிறது. அதை சரியாக நெறிமுறையோடு பயன்படுத்த வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல வருகின்ற 24ஆம் தேதி கடைசி நாள். இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நண்டை சுட்டு நிறைய காவலுக்கு வச்சாங்களா அப்படிங்கிறது மாதிரி பாத்தீங்கன்னா எந்த விதமான நியாயமும் இல்லாத, எந்த விதமான தர்மமும் இல்லாத ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியா செய்யல. ஏற்கனவே 5 பதவிகள் கொண்ட ஒரு அண்ணாச்சி பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த தேர்தலை நடத்த போவதற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பாத்தீங்கன்னா அதை நியாயமாக நடத்த போறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே திருமண்டல மக்களே ரொம்ப விழிப்போடு இருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தில் நீங்கள் தவறான முடிவை எடுத்தாலோ அல்லது சற்று சோர்வாக இருந்தாலும் தட்டி கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல் தட்டு தடுமாறி இந்த திருமண்டலங்கள் வீழ்ச்சியை நோக்கி செல்வது ஒரு காலத்தில் நிறுத்த முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.